நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீப நாட்களுக்கு முன்னாடி பல பொறுப்புல இருந்தவங்களும் வெளியேறிட்டே இருந்ததை பார்த்தோம் இல்லையா? அதன் நீட்சியா மதுரை வெற்றிக்குமரன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய அளவுல அந்த கட்சியிலிருந்து விலகி போனார். பல நிர்வாகிகளோட விலகி போனார். அவர் சீமானது வலதுகரமா அறியப்பட்டவர். சீமான் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து கூடவே பயணிச்சவர். பல இடங்கள்ல அவருக்கு முக்கியமான நபராக இருந்தார் அப்படிங்கிற வகையெல்லாம் தகவல் சொல்லப்பட்டுச்சு. இவர் கடந்த காலங்களாக வெளியேறினதுக்கு அப்புறமே ஒரு தனியாக ஒரு இயக்கம் வச்சிருந்தாங்க. தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படிங்கிற பேரில் அந்த இயக்கத்தை நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கடந்த நவம்பர் 27 மாவீரர் தினத்தன்னைக்கு வேல்முருகன் இருக்கார் இல்லையா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், அவரை அழைச்சி விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் பங்கேற்க வச்சு பேச வச்சாங்க. அப்போவே கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன் இவரை அழைக்கிறாங்க, அப்போ இவர் கட்சியில் சேர போறாங்களா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அப்போதைக்கு அப்படிலாம் இல்லைங்கிற வகையில் கருத்து சொல்லப்பட்டுச்சு. அதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு டிவிக்கு, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அந்த மதுரை வெற்றிக்குமரன் மற்றும் அவரை சார்ந்த பலரும் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. பெருந்திரளாக அந்த கட்சியில் இணைந்திருக்காங்க. இது சீமானுக்கு பெரிய அளவில் ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே பெரியார் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு அனுதினமும் பல சர்ச்சைகளையும் பல கேள்விகளையும் எதிர்கொண்டு வர சீமானுக்கு கட்சி நிர்வாகிகள்ங்கிறது வேற எங்கேயோ போகாமல், சீமான் அடிக்கடி சொல்வார் தன்னுடைய ரத்தம் அப்படின்னு வேல்முருகனை குறிப்பிடுவார். அவரும் இவர் விமர்சிக்க மாட்டார். இந்த நேரத்தில் எப்படி இவங்க போயிட்டு மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. சமீப நாட்களுக்கு முன்னாடி தான் கூடங்குளம் அணு உலை போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சுப உதயகுமாரன் அவர் பச்சை தமிழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு வந்தார். அந்த இயக்கத்தை கொண்டு போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியான வேல்முருகன் கட்சியோட இணைத்திருந்தார். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாளில் தான் இப்போ சீமான்லேருந்து விலகி போனவங்கலாம் இப்போ மறுபடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வந்திருக்காங்க. இது சீமான் தமிழக வெற்றி கழகம் அந்த டிவிக்கை எதிர்த்து போராடிட்டு இருந்தா, இந்த டிவிக்கையிலேருந்து சீமானோட ஆதரவாளர்கள் அழைச்சிட்டு போறாங்களே அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சீமானுக்கும் வேல்முருகனுக்கும் என்னதான் நெருக்கம் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு உரசல் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வேல்முருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சீமான் சொல்லி தான் நான் 2021 திமுக கூட்டணியிலே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.